ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சோயா பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல டேஸ்டியான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ அதோட ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் செவந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் இல்லாட்டா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கினோடனே ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா சின்னதாக கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதை நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா வேக வச்சுருந்த சோயா பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து அதோட நல்லா அரைச்சி வச்சுருந்த நம்ம தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்த உடனே அதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா அருமையான சோயா பீன்ஸ் உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.